ஏப்பா எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. இஸ்லாத்துல உள்ள 5 கடமைகள்ல நோம்பு ஒரு கடமை. அதை விட முக்கியமான கடமை தொழுகை. அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல கேட்கக்கூடிய முதல் கேள்வியே தொழுகை பத்தி தான் இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். ஆனா நம்ம மக்கள்ல நிறைய பேர் நோம்புக்கு காட்டுற அக்கறைய தொழுகையில காட்ட மாட்டேங்கிறோமே. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் நோம்புல நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கான். சில பேத்துக்கு நோன்பு வைக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்படி அல்லாஹ்வால சலுகைகள் கொடுக்கப்பட்டவங்க கூட நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே. நோன்பு வச்சுட்டு சில கடினமான வேலைகளையும் செய்யறோம். அதுல இருக்கக்கூடிய சிரமங்களையும் தாங்கிக்கிறோம். ஆனா தொழுகை ரொம்ப சிம்பிள். ஒரு வக்து தொழுகிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா இவ்வளவு சிம்பிளான தொழுகைக்கு ஏன் நம்ம ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறோம்? ரொம்ப அசால்ட்டா இருக்கும். ஒரு நோம்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அச்சச்சோ நோம்பு போச்சேன்னு கவலைப்படுறோம். ஆனா ஒரு நேரம் தொழுகையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ காரணம் சொல்றோமோ தவிர தொழுகை போச்சேன்னு கவலைப்பட மாட்டேங்கிறோமே. இது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அதே குழப்பத்துலதான்ப்பா நானும் இருக்கேன். ஏன் இப்படி பண்றோம்னு எனக்கும் புரியல. அல்லாஹ் தான் நம்ம எல்லாத்துக்கும் இதுல புரிதலை கொடுக்கணும்.